அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மன்னாதி மன்னனாக்கிய பர்வத யோகம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு யோகம், முக்கியமான ஒரு யோகம் பர்வத யோகம் அப்படின்ற ஒரு யோகம். இது கூடவே இன்னொரு விதியையும் இந்த பாடலில் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ஜாதகம். 20/12/1982 மதியம் 2:32 கும்பகோணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்துக்கு உண்டான மூல நூல் பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதக அலங்காரத்தில் இருந்து நம்ம ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல் யோகமாம் லக்னாதி இருந்த வீட்டுக்குடையோன் உச்சம் ஆக கேந்திர துற்றாலும் பர்வத யோகமாமே ஏகமா மனையோர் தாமும் இருந்த அங்கிசத்தோர் தாமும் வாக கேந்திர கோணத்தில் வரின் மன்னர் மன்னனாமே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதிபதி கேந்திரத்தில் உச்சம் பெற்று இருந்தால் பர்வத யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஏக மாமனையோர் அப்படின்னா ஒரு வீடுகளை மட்டும் தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர்கள் இருவர். அதில் ஒருவர் சூரியன், ஒருவர் சந்திரன். இந்த இருவருக்கும் அங்கிசம் சாரம் கொடுத்தவர்கள் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா மன்னாதி மன்னராக அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம். இப்போ இதை இந்த ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஜாதகர் 20/12/1982 மதியம் 2:32 PM கும்பகோணத்தில் பிறந்த ஜாதகர் மேச லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் சூரியன், கேது, சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்தது செவ்வாய் திசையில் 4 வருடம் 3 மாதம் 19 நாட்கள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு சனி திசையில் புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா சனி திசை கடைசியில் அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது செவ்வாய் திசை கடைசி புத்தியில் பார்க்கும் பொழுது இவருக்கு சொன்னது, இந்த சனி திசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன காரணம்னா இந்த பாடல் தான். இந்த பாடல் கூறியபடி இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி இருந்து வீட்டுக்குடையோன், லக்னாதிபதி மேச லக்னத்திற்கு செவ்வாய் பகவான், அவரே வந்துட்டு உச்சமாகவும் திக்பலமாகவும் இருக்கிறாரு. அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லக்ன கேந்திரத்தில் அவரும் திக்பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். இப்படி லக்னாதிபதி உச்சம் பெற்று திக்பலம் பெற்று வீடு கொடுத்தவரும் நல்ல உச்சமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அந்த சனி பகவானுடைய திசை இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது. அதனால் வந்துட்டு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். சனி வந்துட்டு 7ஆம் இடத்துல இருக்கிறதால பொது ஜன தொடர்பு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக அவர் இருக்கிறார். 10-11க்கு அதிபதியாக இருக்கிறதால நிறைய குழுக்களுக்கு அல்லது கோயில்களுக்கு தர்ம கஷ்டமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் ஊரில் இப்போ அவர் நல்ல ஒரு கிட்டத்தட்ட அந்த ஊர்லேயே முக்கியமான ஒரு பெரும்புள்ளியாக அவர் இருக்கிறார். மன்னாதி மன்னன் அப்படின்னா அவர் இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பான மனிதராக அவங்க வலம் வருகிறார்கள் அப்படின்றத நமக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஜாதகர் அந்த ஊரில் இருக்கிறார். அதற்கு காரணம் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டபடி லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடையவன் உச்சமாகி கேந்திரத்தில் இருக்கிறது பர்வத யோகம். அடுத்ததாக சொன்ன பாயிண்ட்டு, இந்த சூரியனும் சந்திரனும் சாரம் கொடுத்தவர்கள் அங்கிசத்தோர் கேந்திர கோணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு சாரம் கொடுத்த கேது பகவான் லக்னத்துக்கு கோணத்தில் இருக்கிறாரு. சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் வீடு கொடுத்த செவ்வாய், அவரும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு கேந்திரத்தில் திக்பலமாக இருக்கிறார். மேலும் நம்ம நவாம்சத்துக்கே போய் நம்ம பார்த்தா கூட சூரியனுக்கு நவாம்சத்தில் வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்துக்கு இங்கே கோணத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் புத பகவான், அவரும் இங்கே லக்னத்துக்கு கோணத்தில் இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சூரிய சந்திரர்களுக்கு சாரம் கொடுத்தவர்கள், நவாம்சத்தில் வீடு கொடுத்தவங்க எல்லாருமே கோணத்திலையும் கேந்திரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நல்ல ஒரு பேரை அந்த ஊரில் நல்ல ஒரு புகழை, கௌரவத்தை, அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இவருக்கு
சொத்து பத்து நிறைய இருக்குது. பல ஏக்கர்களுக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கிறார். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, பொதுவாக பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் திக்பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க, சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. நமக்கு பொதுவாக ஒரு கேள்வி வரும், செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது அந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே 4ஆம் வீட்டை செவ்வாய் சனி மட்டும் தனியாக பார்க்கல, பாக்யாதிபதி குருவும் பார்க்குறாரு, அந்த வீட்டுக்கு அதிபதி அவரும் பார்க்குறார். ஒரு பாவத்தை அதன் அதிபதி பார்த்தா அந்த பாவமும் பலம் ஏறும், அந்த கிரகமும் பலம் ஏறும் அப்படின்ற விதிப்படி அந்த 4ஆம் இடம் பலமாகவே இருக்குது. சரி, செவ்வாயும் சனியும் சேர்ந்து லக்னத்தையே பார்த்துடுறாங்க அப்படின்னா, அதில் செவ்வாய் லக்னாதிபதி ஆயிடுறாரு, சனி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆயிடுறாரு. அதனால் இங்கே அந்த விதிவிலக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா பொதுவாகவே செவ்வாய் திசையில் பிறந்துட்டா 4ஆம் திசையாக வருகிற சனி திசை பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஜோதிட விதியும் இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும் லக்னாதிபதியாகவும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவராகவும் வருவதால் அந்த விதிக்கு இது ஒரு விலக்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலையும் உங்களுக்கு நல்ல விதிகள் கிடைத்திருக்கு என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதுபோல் நிறைய ஜாதக ஆய்வுகளை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம்.